2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை கொரட்டூரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய அளவிலான பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் சர்வதேச அளவிலான பேட்மிண்டன் போட்டிகள் நடத்துவதற்கான கட்டுமானங்கள் இல்லை என்றும் இதற்கான நடவடிக்கையை விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். புதிய மருத்துவர்களை பணிக்கு எடுப்பதற்கு தமிழக அரசு தயங்குவதாக குற்றம் சாட்டிய அன்புமணி ராமதாஸ், அரசு மருத்துவமனைகள் முறையாக சிகிச்சை வழங்கவில்லை என்ற செய்தி தவறானது என்றும் உறவினர்கள் உணர்ச்சி வசப்படுவதையும் தவறாக சொல்ல முடியாது என்றும் கூறினார். மேலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 57 ஆண்டு காலங்கள் மாறி மாறி ஆட்சி செய்வதற்கு எடுத்துக்காட்டு சென்னைதான் என்று கூறிய அன்புமணி ராமதாஸ், மழைக்காலங்களில் படகுகளை பயன்படுத்த முன்னேற்பாடு செய்துள்ளதை விமர்சித்தார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். ஜெமினி ரோட்டரி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடக்கி வைத்து இந்த பேட்மிண்டன் விளையாட்டு இதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக உள் விளையாட்டு அரங்குகள் வேண்டும், விளையாட்டு கட்டுமானங்கள் வேண்டும். அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் நமக்கு வேண்டும். மற்ற மாநிலங்களில் அதிக அளவிலே அந்த மாநில தலைநகரில் இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் பல ஸ்டேடியங்கள் இருக்கிறது. ஆனால் சென்னையிலே அரசு நடத்துகின்ற இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு இல்லை.